வணக்கம் அன்பான ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் அள்ளி கொடுக்க கொட்டி கொடுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்புகளிலே ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி குரு பகவானுடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே உங்களுக்கு ராசி அதிபதி இருந்து ராசி அதிபதி ராசி கும்பம் என்பது கோயில் கலசத்து போன்று பின்னக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு 7 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 4 9 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அழகுகளை சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய பெண்களை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது 7ஆம் இடத்தில் 7 சிம்மாதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த கும்பராசிக்கார நேர்களுக்கு 9 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது 8ஆம் இடத்தில் 8 5 8 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் 7 7ஆம் இடத்தில் சிம்மாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே அள்ளி கொடுக்கவும் கொட்டி கொடுக்கவும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. கணவன் மனைவி எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு 7ஆம் இடத்தில் 7 ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்றாராக கணவன் மனைவி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆவணி மாதங்கள் 1/18/2026 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திலே உங்களுக்கு 6 இருந்து தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள், வேலைகளிலே உயர்வுகள், வேலைகளிலே இடமாற்றம், தகப்பனார்களுக்கு வேலைகளிலே தகப்பனார்களால் ஒரு சில தேவையில்லாத வழக்கு சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இந்த கும்பராசிக்கார நேர்களுக்கு இருந்திருக்கும். அந்த வகையிலே இந்த மாதங்கள் ஆவணி மாதங்கள் என்று சொல்லுகின்ற அமைப்பு, அதாவது ஒருக்கன் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மமும் கடகத்தின் அதிபதி பாக்கிய ஸ்தானங்களிலே இருந்து இந்த மாதங்கள், அதுவும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய உங்களோட 5ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3 10 செவ்வாய் பகவான் அவர் எங்கே உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இல்லாத ஒரு சுறுசுறுப்பு வேகம் நிறைந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்குள்ளே செவ்வாய் பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தை தொழில்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 6 9ஆம் இடத்திலே பலம் பெறுகின்ற அமைப்பு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நீங்கள் பார்த்தால் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆக இந்த 5 10 உங்களுக்கு திரிகோணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குடும்பங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடை தாமதம் இதனால் வரையில் இருந்து கொண்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவின் அனுக்கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. 4 9 பாக்கியாதிபதி பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. பாக்கியாதிபதி யார்? ஒரே கிரகம், வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களையும் சொல்லக்கூடிய தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி பாக்கியங்களையும் ஆரோக்கியங்களையும் எதிர்பார்த்த அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் பெருமைகளையும் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் என்பது இந்த மாதங்கள் ஆவணி மாதம் 15 தேதிக்கு பிறகு துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெறுகின்றார். 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் சிம்மாசனத்திலேயே அமர்ந்து இந்த மாதங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். கும்ப ராசி அது ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்தை 2 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கொடுக்கல் வாங்கல், இடமாற்றங்கள், வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. கோர்ட் வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்தி வெற்றிகளை பெறுகின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. 2 குடும்பாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து பார்க்கக்கூடியது என்பது 2ஆம் இடத்தையே பார்க்க இருக்கின்றார். அவர் மறைந்து பார்த்தாலும் அவர் மறையாமல் பார்த்தாலும் 2ஆம் இடத்தை 2 பார்க்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. பஞ்சமாதிபதியின் நட்சத்திரத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற புதன், இங்கே புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. இங்கே 7ஆம் இடத்தில் இருந்து பார்க்க இருக்கின்ற பெரிய மனிதர்கள், பேறு புகழ், அந்தஸ்துடன் கல்யாண வைபவங்கள், சுபகாரியம், சுப நிகழ்வுகள் ஆவணி மாதங்களிலே அள்ளியும் கொட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆவணி மாத ராசி பலன்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கும்பம் என்பதே கோயிலின் கலசத்து போன்று மின்னக்கூடியது. காலபுருஷ தத்துவத்தில் 11வது இடத்தில் அமையப்பட்ட ராசி. சிறிய சகோதரர்களாக இருந்தாலும் பெரிய சகோதரர்கள் பணிவிடை செய்யக்கூடிய அளவிற்கு எதிர்பார்த்த பொருளாதாரத்திலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை 7 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி பலம் பெற்று உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சிறுதூர பயணங்கள், வெற்றிகள், இளைய சகோதரர்களால் திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற கோச்சார ராசி பலன்களின் நிகழ்வுகள் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே மீனராசியிலே ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்தும் செவ்வாய் பகவான் 3 10 முயற்சி சாணாதிபதி
அந்த சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மஸ்தானத்திலே 7ஆம் இடத்திலே கும்பராசிக்கு அமர்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது, மேச ராசி அதிபதியும் செவ்வாய் பகவானும் அங்கே விருச்சிக ராசி அதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணத்திலே மிதுன ராசியிலே இருந்து அவருடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றது. 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அற்புதம் என்பது அவர் முயற்சி சாணாதிபதி. இந்த மாதங்களிலே இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக கும்பராசிக்கார நேர்களுக்கு 2-11 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, லாபாதிபதி, மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி, ஆசை அபிலாஷைகளையும் வெற்றிகளையும் சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தும் உங்களுடைய வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு சுபபோகமான வேலைகளிலே எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது மட்டுமல்ல, அந்த 6 அந்த 2-11 யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் 6ஆம் இடத்திலிருந்து. ஆக கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுபநிகழ்வுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உல்லாச நிகழ்வுகளிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் என்பது காரணம். இந்த நீர் ராசியிலேயே 2-11 உச்சபலம் பெறுகின்ற பொழுது நீர் ராசி சம்பந்தப்பட்ட கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளுக்காக உங்களுக்கு இந்த மாதங்களில் ஒரு லட்சியமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்க்கின்ற அமைப்பு உங்களுக்கு 3ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறாக. குழந்தைகள் சற்று வேகமும் விவேகமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்திலே குழந்தைகளால் ஆதாயங்களும் அனுகூலமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அங்கே கிடைக்கப்பெறுகின்றது. 11ஆம் இடத்திலே நெருப்பு சம்பந்தப்பட்ட புண்ணிய காரியங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஹோமத்தின் நெருப்பு வீடு என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்றால் இந்த ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகங்கள் நடக்கின்ற தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெற்று வர உங்களுடைய கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்கணமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தை அந்த நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி தொழில் சம்பந்தப்பட்டவர் அங்கே இருக்கின்றது. 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி ஒழியக்கூடிய ஒரு அற்புத நல்ல மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மங்கள காரியங்களிலே மங்கள காரகனுடைய தொடர்புகள் என்பது சுக்கிர பகவானை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டும் அல்லாதது. உங்களுடைய 5 குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் அஷ்டமாதிபதியும் அங்கே ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்பு. 4-9 பாக்கியாதிபதியும் உச்சம் பெறுகின்ற ஆட்சி மூலத்திரியோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் துலா ராசியிலே இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக நவகிரக நாயர்கள் ஆட்சி பலம் சுக்கிர பகவான் ஆட்சி மூலத்திரியோணம் அடைகின்ற அமைப்பு. சூரிய பகவான் 7 குடையர் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்பு. குரு பகவான் 2-11 குடையர் உச்சம் பெறுகின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது மட்டுமல்ல, வருடம் முழுக்காவே உங்களுக்கு உச்சத்திலே குரு பகவான் இருந்தாலும் எதிர்பார்த்த குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தடை தாமதம், குடும்ப ஸ்தானம், பொருளாதார உயர்வு, எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாஷைகளிலே தடை தாமதம் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கும்பராசிக்கார நேர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் கோச்சார கிரகங்களின் சுற்று பாதை என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி வணக்கம். கும்பராசிக்கார நேர்களே, அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த ஆவணி மாதமாக இருக்கின்றது. நேர்களே, ஆவணி மாதம் என்பது செவ்வாய் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணத்திலே இந்த மங்களக்காரகன் அமர்ந்து அவருடைய தொடர்பு என்பது முயற்சி சாணாதிபதி வத்துக்குடையவர் உங்களுடைய பார்க்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்த்து அங்கே நல்லதொரு மாற்றத்தை 4-9 குடையவர் புதன் பகவானும் அங்கே தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சனி பகவானுடைய தொடர்பு நவகிரக நாயகங்கள் கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளை குடும்ப ஸ்தானங்களிலே அனைத்து சுபபோகமான மங்கள காரியங்களிலே சென்று வெற்றிகளையும் உயர்வுகளையும் குரு பகவானுடைய ஆசியும் பெருமையும் கிடைக்கின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார், 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 10 குடையவர் 10ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. ஆக தொழில் வேலை கஷ்டம் நஷ்டம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே நவகிரக நாயர்களின் ஆசியும் பெருமையும் தேவகுரு அசுரகுரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு சுக்கிரனுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுக்கு சுக்கிர 8ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குரு பகவானும் பார்க்கின்றார் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து அந்த மீன ராசியை பார்க்கின்றார். ஆக குடும்பம் அமையாதவர்களுக்கு
குடும்பம் அமர்கின்றது. பொருளாதாரத்திலே பணஸ்தானத்திலே தட்டுப்பாடு இல்லாத விரய செலவுகள், சுபகாரியங்களிலே அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும், கணவன் மனைவிகளிலே எதிர்பார்த்த திருப்தி, வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்துகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. நேர்களே, கும்பராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்வுகளும் வாழ்க்கையிலே வெற்றிகளையும் பெறப்போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை அள்ளித்தரப்போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம்.